டிகிரி என்ன சொல்றாங்கன்னா, த டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்ல எது வந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவோ ஒரு டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் ஒரு டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்ல எது வந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவோ சரிங்களா? ஹையஸ்ட் டெரிவேட்டிவோ சரிங்களா? அதனோட பவர் சரிங்களா? அதனோட பவர் என்னவோ அதுதான் வந்து என்னங்கிறாங்க டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன சொல்றாங்க? ஓகே. ஒரு டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கோ. அதனோட ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்துக்கோ. அந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் தான் என்னது? ஆர்டர். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் சொல்லிக்கிறேன். அந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்னங்கிற ஆர்டர் ஆஃப் த ஆர்டர். டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் கரெக்ட்டுங்களா? ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் கரெக்டாமா? ஆமாங்க சார். அதனோட பவர் என்னவோ என்னது இந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட பவர் என்னவோ அதுதான் டிகிரிங்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கீழே கொடுக்குறேன். இந்த எக்ஸாம்பிள் ஈஸியாக போட்டுருவேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டி கியூப் ஒய் பை dx ஸ்கொயர் ஹோல் பவர் 3 ப்ளஸ் டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் ஹோல் பவர் 10 ப்ளஸ் 7 இன்ட்டு dy பை dx ப்ளஸ் 8y ஈக்குவல் டு 100. ஃபைண்ட் த டிகிரி மட்டும் கேட்கலாம். ஃபைண்ட் த டிகிரிங்கிறோம். என்னடா டிகிரி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் பார்ட் டெஃபினிஷன் படி ஃபைண்ட் த டிகிரி. ஹையஸ்ட் ஆர்டரோட அப்படின்னா 3 சார். 3 தான் எடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க? 10 எடுத்துருவாங்க. ஓகே சார். டெஃபினிஷன் கிளியரா இருக்கணும். என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். நம்ம எதுவுமே கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும்னா ஆர்டர் எது இருந்தாலும் ஆர்டர் எடுத்துட வேண்டும். ஆர்டர் என்ன டிகிரி கேட்டாலும் எது முக்கியம்? டிகிரி கேட்டாலும் ஆர்டர் முக்கியம். ஆர்டர் என்னது? இங்க பாருங்க ஆர்டர் வந்து இது. அதான் பாத்தீங்க ஆர்டர் வந்து இந்த 3. ஆர்டர் வந்து இந்த 3. அப்ப ஆர்டர் 3 அப்ப அந்த டெரிவேட்டிவோட பவர் தான் பார்ப்போம். அந்த டெரிவேட்டிவோட பவர் என்னது? 3. therefore டிகிரி இஸ் ஆல்சோ. சரியாம்மா? இதுதான் ஓகே சார். ஆர்டர் அண்ட் டிகிரியோட மெயின் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேங்க சார். இதை